இது முழுக்க முழுக்க இந்த வகுப்புகள் ஆங்கிலத்தில் நடத்தப்படுகின்றன. சென்னையில் பத்மா சேஷாதிரியில் படிக்கிற பசங்களுக்கு நீங்கள் இதை சொல்லிக் கொடுத்தீங்கன்னா புரிஞ்சுக்குவான். அட்லீஸ்ட் இங்கே என்ன சொல்ல வரீங்கன்றதை புரிஞ்சுக்குவான். இவன் ஆங்கில இலக்கியம் படிச்சிருக்கிறான், இன்னுமே நிதிஷோட லாங்குவேஜை இம்ப்ரூவ் பண்ணணும் இல்லையா? இங்கே கல்லூரியில் படிப்பே ஆங்கிலம் படித்தாலும் முழுக்க இப்போ ஒரு ஹிந்து நாலேஜை எடுத்து முழுமையாக படித்து புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகலை, இம்ப்ரூவ் பண்ணிகிட்டு இருக்கிறான். ரைட்டா? அப்போ இந்த மாதிரி 9 மணி நேரம் கிளாஸ் எடுத்தால் அந்த கிராமத்தில் நீயாவது பட்டப்படிப்பு படிச்சிருக்க, 16 வயசில் 10th முடிச்சுட்டு பாலிடெக்னிக்கில் உட்காந்துருக்கிற பையனுக்கு என்னப்பா புரியும்? நேர விரயம், டார்ச்சர் மாலதி. இது நேர விரயன்றதெல்லாம் விடுங்க, டார்ச்சர் இல்லையா அது? ஏமா அடிக்கக்கூடாதுன்றாங்கம்மா குழந்தைங்கள இப்பெல்லாம் ஸ்கூலில் வாத்தியார் அடிக்கக்கூடாது அப்படி இப்படின்றாங்க. இது 9 மணி நேரம் உட்காரக்கூடாது, நீ வெளியில் போகக்கூடாது, அரை மணி நேரம் லஞ்ச் பிரேக்கை தவிர வேறு எங்கேயுமே நீ போகக்கூடாது. இன்னொன்று, சாதாரண வகுப்புகள் இல்லாத ஒரு பீரியட் முடிஞ்சு இன்னொரு பீரியடில் ஒரு பிரேக் இருக்கும், பசங்க ஏதாவது இது பண்ணிட்டு 9 மணி நேரம் உட்காந்து டிவியை பார்த்துக்கிட்டுனா இவங்க இங்கே உட்காந்துக்கிட்டு பேசுவாங்க, இது அதுன்னு இங்கிலீஷில் பேசுவாங்க, அதுவும் புரியாது. ஃபோன் இருந்தால் கூட கேம்ஸ் விளாண்டுட்டு இருப்பாங்க, ஃபோனும் இல்லை. எந்த பைத்தியக்காரனாவது இதை செய்வானாங்க? ஒரு பதவி இருக்குன்னா அந்த பதவிக்கு நிபுணத்துவத்துக்கு ஏற்ற மாதிரி நியமனங்களை செய்வார்கள். இந்த பதவி டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன், பாலிடெக்னிக் பொறியியல் கல்லூரிலாம் இதுக்கு கீழே வரும். நார்மலாக என்ன பண்ணுவாங்கன்னா இன்ஜினியரிங் முடிச்சால போடுவாங்க. அதுக்கு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஐஏஎஸ் ஆகிருப்பாங்களா, அவங்கள போடுவாங்க. இந்த அம்மா மீன்வளத்துறை படிச்சிருக்கு, ஃபிஷரிஸு, இவங்கள தூக்கி ஏன் இங்கே போட்டணும்? என்ன பண்ணுவாங்கன்னா, யார் சொன்னாலும் கேட்காம இந்த மாதிரி பைத்திய அதிகாரிகள்லாம் இருக்காங்களா, இவங்கெல்லாம் தூக்கி விளங்காத டிபார்ட்மெண்ட்டில் போட்டுருவாங்க. அங்கே போட்டால் அது அந்த டிபார்ட்மெண்ட்டை காலி பண்ணி விட்ருவாங்க.